ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே நம்ம சூப்பரான ஒரு குளியல் பொடி தயாரிக்கலாம். ரொம்ப நேச்சுரலான ஆர்கானிக்கான குளியல் பொடி நம்ம வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு அதோடைய தோல்களை கொஞ்சம் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை காய வச்சு வச்சுக்கணும் தோலெல்லாம். அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இந்த 3 பொருள்களை வச்சு தான் சூப்பரான ஒரு குளியல் பொடி தயாரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழத்தோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மூக்கு சைட்லலாம் இருக்கும் இல்லையா, பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸ்லாம் வரதெல்லாம் நல்லாவே கம்மி பண்ணிடும். முகப்பருலாம் வந்ததுன்னா அதோடைய மார்க்கு அதெல்லாம் நல்லாவே குறைச்சிரும். நேச்சுரலாகவே ஒரு கிளென்சிங் பண்ணுற ஒரு தன்மை ஆரஞ்சு தோலுக்கு இருக்குது. அதனால இது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெட் ஸ்கின்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ ஆரஞ்சு தோல் பழத்தை விட சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆரஞ்சு தோல் ரொம்ப பெனிஃபிஷியல் நம்மளுடைய இந்த குளியல் பொடியில். அடுத்து பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்கும் இல்லையா, அந்த சம்மர்லலாம் கருத்து போன இந்த இதெல்லாம் நார்மல் கலருக்கு கொண்டு வரணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுவும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின்க்கு பாசிப்பயிறு ரொம்ப நல்லது. அதனால் பாசிப்பயிரும் இந்த இதில் சேர்த்துக்கலாம். பிம்பிள்ஸ் வர்றது, அந்த ஆக்னே இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ஃபேஷியல் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த இது ஒரு சிலருக்குலாம் தாடையில் அந்த அப்பர் லிப்லலாம் நிறைய முடி இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பாசிப்பயிறு போட்டு குளிக்க கம்மியாயிரும். இந்த 3 இது மாதிரி அரைச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க, உடனே ஸ்டோர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்குறது கஸ்தூரி மஞ்சளோட அந்த ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெயில் காலத்தில் நேச்சுரலான உடம்புல ஒரு வாசம் வரணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இப்போ சேர்க்குறதுனால ரொம்ப சூப்பரான வாசம் கிடைக்கும். சம்மருக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கஸ்தூரி மஞ்சள் தான். அதுவும் இல்லாமல் ஃபேஸில் நமக்கு முடி முளைக்கிறது ரொம்ப கம்மியாகும். ஸோ சின்ன பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்தே இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு இந்த கையில் காலெல்லாம் முடி முளைக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக முடி முளைக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாயிரும். முகத்தில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம குளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா பாலில் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர், இது 3ல் ஏதாவது ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம்னா சூப்பரான பயங்கர ஃப்ரெஷ்ஷான ஒரு நமக்கே தெரியும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த பொடி போட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். Bye.